ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போது சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நியூ சிலபஸ்க்கான தமிழில் அழகு 7ஓட வேர் டு ஸ்டடி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் வந்து என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் எப்பயும் போலவே தமிழில் வந்து ஃபர்ஸ்ட் 100 கொஷின்ஸ் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ அந்த 100 கொஷின்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஒரு 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகு 7 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து அதாவது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மெமரி பண்ண வேண்டியது, படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இலக்கணம் வந்து பார்க்கணும் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து. அதே போல் வந்து நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற அந்த அழகு. அப்போ இந்த 2 யூனிட்டையும் நம்ம வந்து தரவாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதுலேருந்து நம்மளுக்கு 15 கேள்விகள் வந்துடுது. இதுலேருந்து நம்மளுக்கு மொத்தம் 25 கேள்விகள் வந்துடுது. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து பார்க்கணும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லகராதியாக இருக்கட்டும், இல்லை எழுதும் திறனாக இருக்கட்டும், பத்தியை கொடுத்து படித்து எழுதுக, அது அந்த மாதிரி நிரப்புக, இதெல்லாமே நம்ம ஒன்றா எழுதுறது. அண்ட் ரிமைனிங் நம்ம படிக்க வேண்டியது வந்து இந்த கலைச்சொற்களும் அதே போல் வந்து எளிய மொழிபெயர்ப்பு சொற்கள், இது ரெண்டும் நம்ம படிக்கணும். இந்த வாசித்தெல்லாம் அவனே கொடுத்துருப்பான். ஸோ பேராகிராஃப்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி தான் வரும். அப்போ நம்ம அதிகப்படியாக படிக்க வேண்டியது தமிழில் அப்படின்னு பார்த்தோன்னா 7th யூனிட் படிக்கணும். அதாவது அழகு 7 இலக்கியம் படிக்கணும், அதே போல் இலக்கணம் படிக்கணும், அதே போல் கலைச்சொற்கள் மற்றும் இந்த மொழிபெயர்ப்பு சொற்கள் வந்து படிக்கணும். இதுதான் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறது. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் 7க்கான வேர் டு ஸ்டடி வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுலேருந்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் மொத்தம் 15. அப்போ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த சிலபஸில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு படித்தா போதுமா அப்படின்னா போதும். ஸோ இது வந்து போதுமானது. இது சிலபஸை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே நம்ம கேட்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ சிலபஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் 100% தரவு பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸில் இருக்கிறதையும் படிங்க. அதே போல் வந்து 6th to 10th புக்கை ஒரு வாட்டி நீங்கள் வாசிங்க. ஸோ அதையுமே நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு இதோட ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு கீழே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அழகு 7ல் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டம் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 6th to 10th நியூ புக்கை மட்டும் நம்ம தரவு பண்ண போகிறோம். ஸோ 11th 12th இதுக்கு தேவையில்லை. அப்போ கட்டாயமாக வந்து 6th to 10th தமிழ் புக்கை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். அது படிச்சுட்டு போக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சிலபஸில் இருக்கிறத முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஓல்டு புக்ஸே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்போது இந்த அழகு 7க்கு நம்ம படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸில் இருக்கிறத படிக்கணும். அடுத்தது சிலபஸ் முடிச்சிட்டோம், இந்த யூனிட் 7க்கு முடிச்சாச்சு அப்படின்னா 6th to 10th நியூ புக்கை வந்து நம்ம தரவாக படிச்சிடணும். அதுக்கு போக உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஓல்டு புக் படிக்கலாம், பட் அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது மட்டும் படித்தாலே இந்த அழகு 7லேருந்து இந்த 15 கேள்விகளை நம்ம தரவாக அடிச்சிடலாம். ஸோ சரி, ஓகே. அப்போ இந்த சிலபஸில் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த அழகு 7ல் நம்மளுக்கு மொத்தம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழகு 7ல் தனித்தனியாக பிரித்து மொத்தம் நம்மளுக்கு 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன தலைப்புகள் அப்படிங்கிறத வரிசையாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள். உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வேர் டு ஸ்டடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு சோர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேர் டு ஸ்டடிக்கு ரிலேட்டடான மெட்டீரியல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இப்போ சிலபஸில் கொடுத்தாச்சு, சிலபஸில் இந்த டாபிக் இருக்குது நமக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னா, இப்போ தமிழ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத படிக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி ஒரு 2 பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த டாபிக் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அதிகாரங்களில் பார்த்தோம், அப்படி திருக்குறளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 10th இயல் 3 அப்படின்னா இது ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் புக்ஸ் வச்சு படித்தாலும் சரி, இல்லை வந்து அந்தந்த இதை மட்டும் நீங்கள் எடுத்து கம்பைன் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ உங்களோட விஷயம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஏற்கனவே நம்மளுக்கு ஓல்டு சிலபஸில் வந்து கிட்டத்தட்ட 25 அதிகாரங்கள் இருக்கும். இப்போ வந்து அதை குறைச்சி நம்மளுக்கு 20 அதிகாரங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் தான் வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதில் வந்து ஒரு 20 அதிகாரங்கள் வந்து ஸோ அப்போ நியூ புக்கில் எங்கே இருக்குது, அதே போல் ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டுமே தான் படிச்சாகணும். ஸோ ஒரு வேளை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் டாப்பிக்லேருந்து ஓல்டு புக்லேருந்து கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த டாபிக் நியூ புக்லேயும் எங்கே இருக்குது, ஓல்டு புக்லேயும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் வந்து வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் இந்த 20 டாபிக் தான், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய நியூ சிலபஸ். இது வந்து டாபிக் நம்பர் 1. அடுத்து 2வது டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக போவோம். இப்போ மொத்தம் அந்த 6 டாபிக் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள், இது வந்து முதல் டாபிக். அடுத்தது 2வது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க அறநூல்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க.
அறநூல்கள் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அது வந்து நம்மளுக்கு இரண்டாவது டாபிக். அந்த அறநூல்களில் தான் நம்மளுக்கு எது கொடுத்துருக்காங்க, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கழகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் அப்படிங்கிறதோடது வந்து எதுலேருந்து வருது, அறநூல்கள்ல இருந்து வருது. இது எதுக்காக இந்த தலைப்புகள் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன், அதை மட்டும் படிச்சுட்டு போகலாமே அப்படின்னு பார்த்தா அது கூட நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அறநூல்கள் அப்படிங்கிறது என்ன, அது வந்து எந்த வருஷத்துலேருந்து வந்துச்சு, அதுக்குள்ளே என்னென்ன நூல்கள்லாம் வரும், சிலபஸ் இல்லாத இன்னும் என்னென்ன நூல்கள் அறநூல்கள்ல வரும் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தரவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த டாப்பிக்கை போட்டு உள்ளே இருக்கிறத நான் வந்து செக்ஷன் வைஸாக பிரித்து உங்களுக்காக வேட்டு ஸ்டடி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அறநூல்னா என்ன, அதில் என்னென்ன நூல்கள் இருக்குது, அது எந்தெந்த நூற்றாண்டுலேருந்து வந்துச்சு, ஸோ அதோட ஒவ்வொரு நூலோட ஆசிரியர் யார், நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது ஒரு 9 அறநூல்கள் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு நியூ புக்லேயும் ஓல்ட் புக்லேயும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீச்சலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறநூல்களில் வந்து 12th சிறப்பு தமிழில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 14 and 15 அறநூல்கள் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக பார்த்து ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு கிடையாது, பார்த்தே ஆகணும். அடுத்தது மூணாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள், தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மூணாவது டாபிக். அப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும். ஸோ டாபிக் நம்பர் 3 இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாபிக் நம்பர் 4 தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஸோ 4வது டாபிக். உங்களுக்கு எல்லாமே நான் சிலபஸில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கேன், எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து சொல்லக்கூடாது, நானும் எதுவுமே ஃப்ரேம் பண்ணது கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உவே சுவாமிநாத ஐயர், அதே போல் தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குனார், இவங்க 3 பேரும் எதுக்கு கீழே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள். ஸோ இவங்க தமிழ் பணி, அதாவது தமிழுக்கு என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காங்க, ஸோ தமிழ் வளர்ச்சிக்கு இவங்களோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதுனால இந்த 3 பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் யாரெல்லாம் வராங்கன்னா உமே சுவாமிநாத ஐயர், அதே போல் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம், அதே போல் இலக்குனார், இவங்க 3 பேரும் வராங்க. அடுத்தது 5வது டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நம்ம வந்து கிளாஸ் எடுக்கும்போது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ தமிழ் பணிக்கும் தமிழ் தொண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன் வந்து அப்போ நம்ம பார்க்கணும், இது எல்லாமே ஒன்று தானே, அப்போ ஒரு தலைப்புக்கு கீழே அவன் கொடுத்துருக்கலாம் இல்லையா, அப்போ 2 ஒன்று கிடையாது, 2 வித்தியாசம் வேறு வேறு இருக்குது. ஸோ இது வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். இது வந்து எத்தனாவது டாபிக் பார்த்தோம் அப்படின்னா டாபிக் நம்பர் 5 வந்து தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஸோ அப்போ தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவனர், அவரோட அகரமுதலி, அதே போல் பாவலேறு பெருஞ்சித்தனார், ஜியு போப்பு, வீரமாமுனிவர், இவங்க எல்லாமே எது கீழே வராங்க, தமிழுக்கு தொண்டு செய்தவர்களுக்கு கீழே இவங்கெல்லாம் வராங்க. அப்போ தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் 5வது டாப்பிக்காக நம்ம பார்க்குறோம். அடுத்த 6வது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். இவங்கெல்லாம் தமிழ் சான்றோர்கள், அறிஞர்கள். ஸோ தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாவேந்தர், அதே போல் டி.கே. சிதம்பரனார், தவத்திருக்குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லர், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், தமிழ்வொலி, உருத்திரங்கனார், கீவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர். ஸோ மொத்தம் நம்மளுக்கு இந்த இதில் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் நம்மளுக்கு 6 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் முதல் தலைப்பு, 2வது அறநூல்கள், 3வது அறநூல்கள் தொடர்பான செய்திகள் 2வது, 3வது தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள், 4வது தமிழ் பணி தொடர்பான செய்திகள், 5வது தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், அப்புறம் 6வது வந்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். இப்போ இதுதான் அந்த தலைப்பு. அந்த 6 தலைப்பை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அந்த தலைப்பு கீழே யார் யார் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்கிறதும் தரவாக தெரிஞ்சுக்கணும். சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, நான் படித்து முடிக்கும் போது நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை படித்து முடிக்கும் போது எந்தெந்த தலைப்பு கீழே எந்தெந்த ஆத்தர் வராங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு சிலபஸ் நம்மளுக்கு மெமரியாக டீகோடிங்காக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஒன்று உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து நியூ எடிஷன் புது சிலபஸோட உங்களுக்கு வேர் டு ஸ்டடி. சரிங்களா? சரி, ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரங்கள் 20 அதிகாரங்கள். என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த அரண் அப்படிங்கிறது சின்னரா போட்டு 3 சுழியின் அது வேற அதிகாரம், இது அரண் வலியுறுத்தல்ங்கிறது வேற அதிகாரம். ஸோ அப்போ நீங்கள் அந்த 2 அதிகாரத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், அதே போல் வினை செய்வகை, அதே போல் அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்குறாமை, அருளுடைமை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு 20 அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரங்களும் நம்மளுக்கு நியூ புக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம போய் இதுக்கு எங்கேயுமே கஷ்டப்பட தேவையில்ல.
நியூ புக்லேயே நம்மளுக்கு 6th-லேருந்து 10th வரைக்குமே நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6லேருந்து 10வது வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலே போதும். இந்த திருக்குறளில் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய 20 அதிகாரங்களையும் நம்ம படிச்சிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலபஸில் இப்போ நம்மளுக்கு ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எதில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 10வதுல இயல் 3 உங்களுக்கு வந்து வருது. அதே போல் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஊக்கமுடைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வதுல 2ஆம் பருவத்தில் உங்களுக்கு இயல் 2 வருது. எந்த பக்கத்துலன்னா 121. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே உங்களுக்கு வந்து ஒரு 4 குறள் இல்லை வந்து 2 குறள் இந்த இந்த பாக்ஸில் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு குறள். மொத்தம் 4 குறள் தான். இப்போ இந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7வது ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 2வது பருவத்தில் 3வது இயலில் இருக்கும். அதில் மொத்தமே உங்களுக்கு 4 குறள் தான் இருக்கும். அப்போ ஒரு அதிகாரத்துக்கு மொத்தம் 10 குறள்கள் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் வந்து 4 குறள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 குறள் 3 குறள் அதே போல் 2 குறள். இப்போ இந்த நடுநிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 8வது ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல் 2ல் இருக்குது. அதில் மொத்தமே நம்மளுக்கு 2 குறள் தான் இருக்கும். அப்போ அந்த 2 குறள் மட்டும் இந்த அதிகாரத்துக்கு படித்தா போதுமா அப்படின்னு வந்து டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரும். ஸோ நம்மளுக்கு புக்கில் வந்து அதாவது 6 to 12th 10th தான் வந்து கொடுத்துருக்கான், நோட்டில் வந்து கொடுத்துருக்கான். அதுலேருந்து தான் இதில் தலைப்புன்னு. அப்போ அதில் இருக்கக்கூடியதை நம்ம ஃபஸ்ட்டு தரவாக படிச்சிடணும். படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம அவன் கொடுத்ததை விட நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எப்பயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த 100 மார்க் அப்படிங்கிறது தமிழில் வந்து நம்ம 98+99 எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜாப் கேரண்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவன் கொடுத்துருக்கிறதையும் பார்க்கணும், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பார்க்கணும். அப்போ இந்த கொடுத்துருக்க அந்த 20 அதிகாரமும் இருக்கக்கூடிய 10 குறளையும் நம்ம ஒரு வாட்டி சும்மா இதை முடிச்சுட்டு அடுத்தது அந்த குறள்களை நம்ம எடுத்து அதில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரங்களையும் நம்ம ஒரு வாட்டி வாசித்து பார்த்து அதோட அர்த்தங்கள் என்ன, அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதுக்குமே போகாதீங்க. சிலபஸில் எது இருக்குது, 3 குறள் இருக்கா. இப்போ வந்து 7வது 2வது 7th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் உங்களுக்கு இயல் 3ல் வந்து இந்த கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் உங்களுக்கு 4 குறள் இருக்குன்னா அந்த 4 குறள் தரவாக தெரியணும். இப்போ இதை வந்து எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா இப்போ இதில் அந்த 4 குறள் இருக்குன்னா அந்த 4 குறள் உங்களுக்கு குறளுமே மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ கொஷனில் கேட்கும்போது fill in the blanks மாதிரியும் நம்மளுக்கு குறள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தில் இப்போ 2 குறள் இருக்குன்னா அந்த 2 குறள் நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா, குறளை மனப்பாடம் பண்ணியிருக்கணும். மீதி இருக்கக்கூடிய இப்போ நடுநிலைமை நம்ம வந்து திருக்குறள் புக்கில் இருந்து நம்ம மீதி இருக்கக்கூடிய 8 குறளையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த குறளை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த குறளுக்கான அர்த்தம் என்ன, குறளுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மீதி எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க தேவையில்ல. ஆனால் இதில் இருக்கிறத நீங்கள் குறளையுமே மெமரி பண்ணி ஆகணும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் இருக்கக்கூடிய அந்த குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு நியூ புக்கில் இருக்குது. அடிஷ்னலாக இப்போ இந்த ஓல்டு புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இதே 10வதுல 3 இயலில் வந்து உங்களுக்கு 3 குறளோ 4 குறளோ தான் இருக்கும். நான் ஓல்டு புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறது 10வதுல இருக்குது ஓல்டு புக்கில். அதில் 10 அந்த 10 குறளுமே அதில் இருக்கும். இப்போ 9வதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறையுடைமையில் 10 குறளும் இங்கே இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு 10 குறள் இருக்காது, 3 குறள் தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஓல்டு புக்கும் கொடுத்துருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நியூ புக்கில் மட்டுமே திருக்குறளை பார்த்தா போதும். அதில் இருக்கக்கூடிய திருக்குறளை தரவு பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் ரிமைனிங் என்னென்ன நம்ம படிக்காமல் இருக்கோமோ அந்த குறளோட மீனிங்கை மட்டும் நம்ம பார்த்து போகிறோம். இதுதான் வந்து திருக்குறளுங்க. தரவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து டாபிக் 2 என்னன்னு பார்த்தோன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள். இந்த அறநூல்கள் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக நம்ம வந்து 12th சிறப்பு தமிழில் அறநூல்கள்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி ஆரம்பிச்சு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு 14 and 15 பேஜில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம படிக்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாலடியார். ஸோ அது வந்து உங்களுக்கு நியூ புக்கில் 7th term 2ல் பேஜ் நம்பர் 29 இருக்குது. ஓல்டு புக்கில் 6th first பேஜ் நம்பர் 25 இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா டாபிக் 2ல இருந்து நம்ம நியூ புக்கும் படிக்கணும், அதே போல் ஓல்டு புக்கும் படிக்கணும். ரெண்டுலேயுமே இருக்கிறத நம்ம படிச்சே ஆகணும், தரவாக படிச்சிருக்கணும். அப்போ நாலடியார்னு எடுத்துக்கிட்டால் நம்ம 7th 2nd termல இருக்குது. அதே போல் 4 மணிக்கடிகை நம்மளுக்கு நியூ புக்கில் கிடையாது, நம்மளுக்கு எங்கே தான் இருக்குது, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை கண்டிப்பாக நம்ம படித்தோணும். 6th first term அதே போல் பேஜ் நம்பர் 48ல் 4 மணிக்கடிகை இருக்குது. அதே போல் பழமொழி 400 7th 3rd term பேஜ் நம்பர் 148ல் இருக்குது. முதுமொழி காஞ்சியில் நியூவில் கிடையாது, ஓல்டில் தான் இருக்குது. திரிகழகம் வந்து நம்மளுக்கு நியூவில் தான் இருக்குது, ஓல்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி எதில் இருக்குது எதில் இல்லை, ஒரு சிலது ரெண்டுமே இப்போ இருக்குது அப்படின்னா ரெண்டுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். இல்லாததுக்கு நம்ம எதில் இருக்கோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ அதே போல் ஔவையார் பாடல்கள். ஸோ இதில் வந்து ஓல்டு புக்கில் கிடையாது, நியூ புக்கில் 8th 6th இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் இயல் 7வும் 6th ஸ்டாண்டர்டில் இயல் 1 term 2 இருக்குது. ஸோ இதுதான் வந்து அறநூல்கள். அப்போ அறநூல்களில் மொத்தம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் மொத்தம் எத்தனை, 9 தலைப்புகள் பார்க்குறோம்.
திருக்குறளில் 20 அதிகாரங்கள், அறநூல்களில் 9 தலைப்பு, ஒவ்வொரு 9 டாபிக் வந்து பார்க்குறோம். அடுத்தது 3வது டாபிக் தமிழின் தொன்மை, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். இது 3வது டாபிக். அப்போ தமிழின் தொன்மை ஒவ்வொரு தலைப்பாக எடுத்துப்போமே. தமிழின் தொன்மை, ஸோ இதில் வந்து 3 டாபிக் இருக்குது. தமிழின் தொன்மை, சிறப்பு, தமிழின் சிறப்பு, திராவிட மொழிகள். அப்போ தொன்மைன்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஸோ இந்த நியூ புக்கில் என்ன தலைப்பில் இருக்குன்னா வளர்த்தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் 6வதுல உங்களுக்கு இருக்கும். அதே போல் ஓல்டு புக்கில் 7வதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிறது இருக்கும். சாரி, இதுவுமே வந்து உங்களுக்கு நியூ புக் தான். ஸோ 7th ஃபஸ்ட் டேர்ம் இயல் 1ல் இருக்க நியூ புக்கில் தான் வந்து உங்களுக்கு இது கவர் ஆகுது. அடுத்து தமிழின் சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு 7th 8th இருக்குது, அதே போல் 9th இருக்குது. எந்தெந்த தலைப்பில் இருக்குது? தமிழ் ஒளி இடங்கள், அதே போல் சொற்பூங்கா, அதே போல் வளரும் செல்வமும் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நியூ புக்கில் இருக்குது. ஓல்டு புக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 7th செகண்ட் டேர்ம் நியூ புக் பார்த்தோன்னா ஓல்டு புக்கில் வந்து உங்களுக்கு 7th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1 செம்மொழி தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும். அதே போல் பழைய புக்கு 10th வந்து உங்களுக்கு உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரெண்டுமே பார்த்தாகணும், சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஏன் வந்து இப்படி இந்த ஓல்டு புக் பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அவங்க நியூ புக்கில் இருந்து எடுப்பாங்களா ஓல்டு புக்கில் இருந்து எடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ டாபிக் வந்து நியூ புக்கில் இருந்தாலும் சரி, ஓல்டு புக்கில் இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி நம்ம பார்த்துடணும். ஸோ இது அதே போல் தான். ஸோ தமிழின் சிறப்பு வந்து 12லேயும் நம்மளுக்கு கவர் ஆகுது, 10th கவர் ஆகுது. ஸோ அவங்க வந்து கீழே நோட்டில் கொடுத்துருக்கிறது நம்ம 10th வரைக்கும் படித்தா போதும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கு மட்டும் நம்ம 12th வரைக்கும் படிச்சிடணும். ஏன்னா குரூப் 4 வந்து SSLC ஸ்டாண்டர்ட் தான் கேட்குறாங்க. பட் ஆனால் 11th 12th GSலையும் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11th 12th கொஸ்டின்ஸ் வருது. ஸோ தமிழ்லையும் அப்படி தான் வந்து எடுக்கிறாங்க, 11th 12th தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் நம்ம 6th to 12th எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்க போகிறோம். நம்ம சிலபஸில் இல்லாமல் படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக நம்ம தமிழை வாசிப்போம் இல்லையா, அது வந்து நம்ம 10th வரைக்கும் மட்டும் படித்தா போதும். அதே போல் திராவிட மொழிகள்னு பார்க்கும்போது 9th இயல் 1ல் இருக்குது. இது வந்து நியூ புக்கில். ஓல்டு புக்கில் 9th டேர்ம் 1 இயல் 1ல் பார்த்தீங்கன்னா அதே திராவிட மொழிகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் வந்து இப்போ ஓல்டு புக்கில் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதோட நம்மளுக்கு 3 டாபிக் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு திருக்குறள், 2வது அறநூல்கள், 3வது வந்து நம்ம தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள், அது பார்த்தாச்சு. அடுத்தது டாபிக் நம்பர் 4 தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அப்போ இதுக்கு கீழே யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா உவே சுவாமிநாதர் வந்திருப்பாரு, தேப்போ மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார். அப்போ தமிழ் பணியில் வந்து மொத்தம் 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பேரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உவே சுவாமிநாதருக்கு நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருவாங்க. தமிழ் தாத்தா உவேசா அப்படின்னு 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. அப்போ நம்ம ரெண்டுமே படிச்சாகணும். அதே போல் மீனாட்சி சுந்தரம் வந்து 12th இயல் 8ல் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் 11th ஓல்டு புக்கில் உரைநடை பகுதியில் 4வது லெசனாக வந்து உங்களுக்கு உரைநடையில் கொடுத்துருப்பாங்க. அதோட தலைப்பு வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 3வது இந்த சி இலக்குவனார் வந்து நம்மளுக்கு ஓல்டுலேயும் கிடையாது, நியூலேயும் கிடையாது. நம்ம இதை வந்து அவுட் சோர்ஸாக தான் நம்ம வந்து எடுத்து பார்க்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளாஸஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் கொடுப்போம். அடுத்தது டாபிக் 5 தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். ஸோ யாரெல்லாம் வந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது சிலபஸில் கொடுத்துருக்கிறத நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். வீரமாமுனிவர். அப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு 4 பேர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அகர முதலியோடு சேர்த்து 5. அகர முதலே நம்ம தேவனைய பாவனார்லேயே பார்த்துருவோம். ஸோ அதனால் மொத்தம் நம்ம இதில் பார்க்க போகிற அறிஞர்கள் வந்து மொத்தம் 4 பேர் வந்து பார்ப்போம். யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேவனைய பாவனார், அது நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. அதே போல் பெருஞ்சித்தனார், அதுவும் நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுலேயுமே கவர் ஆகுது. ஸோ இது இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர். இப்போ 10th இயல் 1ல் தமிழ் சொல்லுவோம் அப்படிங்கிறது 4வது பேஜில் உங்களுக்கு இருக்கும். இதே போல் வந்து தமிழ் கொம்மி அப்படிங்கிறது உங்களுக்கு 6th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1ல் உங்களுக்கு 5வது பேஜில் இருக்கும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது 3rd பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ போப்பு. ஸோ ஜியோ போப் வந்து உங்களுக்கு 11th அதே போல் 8th நியூ அண்ட் இது வந்து நியூ புக்கு, இது வந்து ஓல்டு புக்கு. ஓல்டில் வந்து 8th கவர் ஆகுது. அடுத்து வீரமாமுனிவர் பார்த்தோன்னா 10th இயல் 9ல் தேம்பவாணி அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு இருக்கும். பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 212 வந்து கவர். ஸோ அப்போ தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்லாம் மொத்தம் நம்ம பார்க்கக்கூடியது மொத்தம் 4 பேர். அதனாலும் இங்கே வந்து உங்களுக்கு வேர் ஸ்டடி கொடுத்தாச்சு. அடுத்தது 6th டாபிக். இதில் தான் வந்து நம்ம மொத்தம் 13 பேரை வந்து பார்க்க போகிறோம். கடைசி டாபிக் அது வந்து தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகள். அதில் நம்ம பார்க்கக்கூடியது மொத்தம் 13 பேரை வந்து பார்க்குறோம். ஸோ 13 பேரில் ஃபஸ்ட்டு வரவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து வருவார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே கொடுத்தாச்சு. ஸோ எந்தெந்த தலைப்பில் இருக்கணும் கொடுத்தாச்சு. 6th இன்பத்தமிழில் வராரு. அதே போல் 7th இன்பத்தமிழ் கல்வி, 9th குடும்ப விளக்கு, 11th வந்து புரட்சிக்கவி, 6th இங்கே இசை அமுது, எங்கள் தமிழ், விழுதும் வேறும், 9th இக்கால கவிதைகள், 10th அது எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே கொடுத்துருப்பாங்க. 6th 7th 8th 9th 10th அதே போல் 11th என்னாலோ அப்படிங்கிறது, அதே போல் 12th இந்த 2 கொடுத்துருக்காங்க. பாண்டியன் பரிசு,
புத்தக சாலை அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. அடுத்து டிகே சிதம்பரனார் 2வது. ஸோ அவருக்கு நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்கில் வந்து நம்மளுக்கு டிகே சிதம்பரனார் கிடையாது. அடுத்து குன்றக்குடி அடிகளார், உங்களுக்கு 2லுமே இருக்கும். என்ன தலைப்பு, பாடத்தின் தலைப்பு முதற்கொண்டு இங்கே கொடுத்துருக்கோம், பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த குன்றக்குடி அடிகளார் வந்து ஒப்புரவு நெறி அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்திருப்பாரு. ஸோ ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இவருக்கு இருக்கும், மற்றபடி இது லெசன் ஃபுல்லாக இதில் இருக்காது. அடுத்து கண்ணதாசன், அதே போல் ஓல்டு அண்ட் நியூ புக் 2லையுமே இருக்குது. தாராபாரதி அடுத்து வராங்க. ஸோ அடுத்தது வேலு நாச்சியார். இந்த வேலு நாச்சியார் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓல்டு சிலபஸில், அதாவது ஓல்டு சிலபஸில் நம்மளுக்கு என்னென்னு கவராக இருக்குன்னா, தமிழில் பங்காற்றிய அந்த பெண் புலவர்கள் பற்றிலாம் நிறையா வந்திருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஒருத்தர் வேலுநாச்சியார் மற்றும் வீரமங்கை வேலுநாச்சியார் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th ஆயுதம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டில் நம்மளுக்கு கிடைக்காது, நியூவில் தான் இருக்கும். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், அதே போல் முடியரசன், அடுத்தது வந்து தமிழ் ஒலி, உருத்திரங்கனரார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இப்போ இதில் கொடுத்துருக்க 13மே வந்து உங்களுக்கு நியூ புக்கில் தாங்க இருக்குது. நியூ புக்கில் எல்லாமே வந்துடுது. ஓல்டு புக்லேயும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஓல்டு புக்கும் படிச்சு தான் ஆகணும். இப்போ உங்ககிட்ட நியூ புக் தான் இருக்குது அப்படின்னா நியூ புக்லேயே எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ வந்து நியூ புக்கில் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய 13 டாப்பிக்கும், அதான் நாமக்கல் கவிஞர் வரைக்கும் உங்களுக்கு ஓல்டு புக்கில் நியூ புக்கில் இருக்குது. ஓல்டு புக் எதுக்குன்னா, இப்போ பாருங்களேன், நியூ புக்கில் வந்து நாமக்கல் கவிஞருக்கு 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் மட்டும்தான் இருக்குது. இயல் 1ல் எங்கள் தமிழ்ங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓல்டு புக்கில் பாருங்கள், இக்கால கவிதைகள்லையும் வராரு, பெண்மை அப்படிங்கிறது வராரு, நாட்டு வாழ்த்து அப்படிங்கிறது வராரு. ஸோ இதுக்காக தான் நம்ம ஓல்டு புக் படிக்கணும்னு சொல்லுது. ஒருவேளை இந்த பெண்மையில் நாமக்கல் கவிஞரை பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்டு வச்சிட்டான், இல்லை பெண்மையை பற்றி அந்த நூலை பற்றி கேட்டுட்டான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ அங்கே ஸ்டக்காக நிற்கக்கூடாது. ஸோ அதுக்காக ஓல்டு புக்கே நீங்கள் படிச்சிடணும். ஸோ இதெல்லாம் சிலபஸை முடிச்சுட்டு ஓல்டு அண்ட் நியூ புக் வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா 6th to 10th நியூ புக்கை கட்டாயமாக படித்தே ஆகணும். அதுலேருந்தும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சிலபஸ் இல்லாதது வந்து வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் பண்ணி அந்த இடத்துல நிற்க முடியாது. ஸோ நம்மளோட டார்கெட் 99 அப்படின்னா நம்ம அதையும் தான் படிச்சாகணும். ஸோ ஏற்கனவே நான் எல்லாருமே ஒரு வாட்டி வாசிச்சிருப்பீங்க. இது நம்மளுக்கு இன்னும் சிம்பிள் தான். 6th 7th 8th 9th 10th இது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். 6th to 10th இருக்கக்கூடியதை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதோட வந்து உங்களுக்கு வேர் டு ஸ்டடி முடியுது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் நம்ம 13 பேரை படிக்கிறோம் டாபிக் 6ல். இதில் ஒரு 4 பேர், ஸோ 17. அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 3 பேர், 20. ஸோ 20 பேர் தான் உங்களுக்கு வந்து ஆசிரியர், அதாவது ஆசிரியர்கள், நூல் ஆசிரியர்கள்னு பார்த்தா நம்ம 20 பேரை பற்றி படிக்கிறோம். ஸோ 20 டாபிக்ஸ் தாங்க மொத்தமே வருது. ஸோ டாபிக் நம்பர் 4, 5, 6 3 பேர்த்தில் அறிஞர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தொண்டாற்றியவர்கள், தமிழ் தொண்டு செய்தவர்கள், பணி செய்தவர்கள், அறிஞர்கள் அப்படி பார்த்தா நம்ம படிக்கக்கூடியது மொத்தம் 20 பேரை பற்றி படிக்கிறோம். அப்போ இந்த 20 டாபிக்ஸும் நம்மளுக்கு தரவாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தது எல்லாமே வந்து தமிழை பற்றி, திராவிட மொழிகள், தமிழ் குடும்பம், அது வந்து இலக்கணம் நூல்களை பற்றி. ஸோ இந்த 9 மட்டும்தான் நம்ம நூலை பற்றி படிக்கிறோம். நூல் ஆசிரியர்கள் மொத்தம் நம்ம 20 பேரை பற்றி படிக்கிறோம். அப்போது 20 டாபிக்ஸ் தான் நீங்கள் தமிழில் படிக்க வேண்டியது. நூல்களில் வந்து 9 டாபிக் படிக்கிறீங்க. அது இல்லாமல் திருக்குறள் ப்ளஸ் ஒரு இந்த தமிழ் லாங்குவேஜோட டெவலப்மெண்ட், இந்த மொழி குடும்பத்திலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற அந்த மொழிகளை பற்றி படிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு ஸோ நியூ சிலபஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு 15 கேள்வி சாலிடாக வரப்போகுது. ஸோ இது வந்து யூனிட் 7 கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு அழகு 1 இலக்கணத்துக்கான வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே நம்மளோட சேனலில் ஃபர்தராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சேனலில் தமிழுக்கான பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்ச் வந்து ஃப்ரீ பேட்ச் கிடையாது. ஸோ இது வந்து பெய்டு பேட்ச் தான். ஸோ அமௌண்ட் என்ன, எப்படி பேட்ச், என்னென்னலாம் கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு லேட்டர் ஆன் வீடியோஸில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொடுத்துருக்க உங்களுக்கு கையில் புக்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த சிலபஸில் இப்போ ஒழுக்கமுடைமை அப்படின்னா எந்த இதில் கவர் ஆகுதோ அதோட பிரிண்ட் அவுட் வந்து உங்கள் கையில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கான கிளாஸஸும் நம்ம சேனலில் எடுத்துருவோம். ஸோ அந்த பேட்சில் இருக்கவங்களுக்கு கிளாஸஸும் வந்துடும், பிடிஎஃப்பும் வந்துடும், அதாவது நோட்ஸ் வந்துடும். அதே போல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கலாம். நாங்கள் கொடுக்கறது புக்கில் என்ன உங்களுக்கு இருக்கோ அதை கொடுத்துருவோம். அதுக்கான கிளாஸஸ் எடுத்துருவோம். அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருவோம். ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டிஸுமே நம்ம பேட்சில் நம்ம தமிழ் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போவே வந்து உங்கள் நேம்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் என்ரோல் பண்ணுங்கள். ஸோ லேட்டர் ஆன் எப்போ வந்து பேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோமோ அப்போ நீங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த பேட்சில் வந்து என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் கீழே உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அழகு 1 தமிழில் உங்களுக்கு அழகு 1ஓட இலக்கணத்துக்கான வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.